என் தகப்பனே, ஒரு சபையாக நம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உங்க இரு கைகளை முழு மனதோடு ஆராதனை இயேசுவே ஆராதனை, ஆத்மரே ஆராதனை, ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம் என் இயேசுவுக்கே ஆராதனை. எந்த நிலையிலும் உயிருள்ள நாளெல்லாம் ஆராதனை, உயிரான இயேசுவுக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் ஆராதனை, உயிரான இயேசுவுக்கே. உயிருள்ள நாளெல்லாம் எந்த நிலையிலும் உயிருள்ள நாளெல்லாம் அவர் உனக்காக செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து உனக்காக அவர் எந்த நிலையில் உயர்ந்திருக்கிறார். அப்பேற்பட்ட தேவனே, நான் என் உயிருள்ள நாளெல்லாம் ஆராதிப்பேன். உயிரான இயேசுவுக்கே. சபை உங்க இரு கைகளையும் ஒருத்தி ஆராதனை அப்பா. உங்க வாய்களை திறந்து வெவ்வேறு சத்தத்தோடு நம் இயேசு ராஜாவை ஆராதிப்போம். ஆராதனை அப்பா, ஆராதனை இயேசுவே ஆராதனை, ஆத்மரே ஆராதனை. இன்னும் ஒரு ஆராதனை, ஆராதனை இரு கைகளை வானத்திற்கு அசைத்து உம்மை ஆராதிக்கிறேன். ஆராதனை காக்கக்கூடிய கோட்டையுமானவரே, உமக்கே ஆராதனை. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே ஆராதனை. எனக்கு ஜெயம் தரும் தேவனே, உமக்கே ஆராதனை செலுத்துகிறேன். யெகோவா ஈரே ஆராதனை, ஜெயம் தரும் தேவனே. உங்க இரு கைகளை உயர்த்தி ஆராதனை அப்பா, ஆராதனை இயேசுவே ஆராதனை, ஆத்மரே ஆராதனை, ஆராதனை என் இயேசு ஒருவருக்கு ஆராதனை. என் பலனாய் இருக்கிறவருக்கு, என் துர்கமாய் இருக்கிறவருக்கு ஆராதனை. ஆராதனை என் கேடகமாய் இருக்கிறவருக்கு, எனக்காய் எல்லாம் செய்த தேவனுக்கு ஆராதனை. ஆத்மரே ஆராதனை, ஆராதனை அப்பா, இயேசுவே ஆராதனை, ஆத்மரே ஆராதனை, ஆராதனை என் ராஜாவுக்கே ஆராதனை. ஆராதனை அப்பா, இயேசுவே ஆத்மரே. இன்னும் ஒரு விசை ஆராதனை முழு மனதோடு உமக்கே ஆராதனை அப்பா. ஆராதனை
ஆத்மரே ஆராதனை ஆராதனை எல்லா துதியும் எல்லா கணமும் என்னென்ன அசாத்தியங்கள் செய்தவருக்கு அசாத்தியங்கள் சாத்தியமே தேவாவுங்க வார்த்தையாலே அசாத்தியங்கள் சாத்தியமே தேவாவுங்க வார்த்தையாலே அசையாத மலை கூட அசைந்திடுமே அமராத புயல் கூட அமர்ந்திடுமே அசையாத மலை கூட அசைந்திடுமே அமராத புயல் கூட அமர்ந்திடுமே எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே எல்லா துதியும் எல்லா கணமும் எனக்காயாவும் செய்த தேவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எனக்காய் எந்த நிலையிலும் எனக்காய் பேசுகிற இயேசுவுக்கே எல்லா துதியும் எல்லா கனவும் இயேசு ஒருவருக்கே பாத்திரமாக என்னை நோக்கி அசாத்தியமான செய்த காரியங்களை செய்கிற தேவனுக்கு மாத்திரமே உங்க முழு மனதோடு கம்பீரத்தால் எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் எனக்காய் நிற்கும் எனக்காய் பேசுகிற எனக்காய் பேசும் எந்த நிலையிலும் எனக்காய் நிற்கும் இந்த உடைந்து போன பாத்திரமாக என்னை கொண்டு அசாத்திய காரியம் செய்த என் தேவனுக்கு காய் நிற்கும் எல்லா துறையும் எல்லா கனமும் என்னெல்ல அசாத்தியங்கள் செய்தவருக்கு எல்லா துதையும் எல்லா கனமும் என்னெல்ல அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா புகழும் எல்லா உயர்வும் இந்த உடைந்த பாத்திரத்தை கொண்டு அசாத்தியமான காரியங்களை செய்தீர் ஆண்டவரே. எனக்காய் எந்த நிலையிலும் நிற்கும் என் இயேசுவுக்கே எல்லா ஆராதனையும் எனக்காய் நிற்கும் எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எல்லா துதியும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா புகழும் எல்லா உயர்வும் எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே
எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மையே நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியை நோக்கி பார்த்து என்று நீ சொல்லிடும் ஒருவருக்காய் நான் ஒரு ஓடுகிறேன். வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படி எனக்கு தந்த The வசனம், given word from God for our என் concentration. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children of God, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம், writings of Hebrews chapter 3. எபிரேயர் 3 Chapter 3 of Hebrews, 2 வாசிக்க நாம் கேட்கலாம். verses 2. மோசே தேவனுடைய வீட்டில் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனா இருந்தது போல ஆம் இவரும் இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Say three பலத்த hallelujah. கைகளை தட்டி Let's all clap. என்ன விசுவாச கைத்தட்டு. Clap with faith. இதிலே பவுலடிகள் 2 பேரை காண்பிக்கிறார். Paul the apostle mentioned two people here. எல்லோரும் என்னை கவனிக்க Pay வேண்டும். your attention. மோசே என்னும் ஒரு தேவனுடைய மனிதன், A man of God, Moses. அவன் எபிரேயர் குடும்பத்தில் பிறந்த ஒரு மனுஷன். He was from the lineage of Hebrew. நன்றாய் கவனிக்கணும். Listen. தாயும் லேவியன், தகப்பனாரும் லேவியர்கள். Father and mother cometh from a tribe of Levitics. ஆனால் இவன் பிறந்தது எபிரேய குடும்பத்தில், லேவியர் குடும்பத்திலே, He was born in the family of Hebrew அதாவது இஸ்ரவேல் குடும்பத்திலே. in Israel. House of ஆனால் Israel. நடந்தது என்ன? What happened? இவன் வளர்க்கப்பட்டது பார்வோன் அரண்மனையிலே. He grew up in the palace of Pharaoh. பார்வோனுடைய அரவணைப்பிலும் அவருடைய குமாரத்தின் அரவணைப்பிலும் எகிப்தின் சாஸ்திரங்களை நன்கு அறிந்த He மனிதன். learned all the tactics of Egyptians. ஆனால் நாட்கள் ஓடியது. The days passed. தேவன் அவனை தொடும் நேரம் வந்தது. The time came to the visitation of அவனை God in தொடும் Israel. பொழுது தேவன் அவனுக்கு ஒரு அற்புதங்களை And the செய்கிறார். Lord performed a miracle தன்னை in his life. வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். To reveal himself. எப்படி காண்பிக்கிறார்? How he revealed. முதலாவது அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு தவறுகள் First நடக்கிறது. of all, some error took place. அங்கே எகிப்தின் ஒருவனை அவனை கொலை செய்து விடுகிறார். He killed an Egyptian. அவன் கொலை செய்யப்பட்டபடினாலே அவன் தேசத்தை விட்டு துரத்தப்படுகிறான். So he was cast out from the nation. முதலாவது அவனுடைய வாழ்க்கையில் நடந்த பெரிய தவறு அது. The first error in his life. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. இரண்டாவதாக Secondly, தேவன் முட்செடியின் நடுவில் இருந்து அவனோடு பேசுகிறார். among the burning bush, the Lord spoke to him. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா Glory சொல்லுங்கள். be to God. ஆனால் பாருங்கள், Look at here. அவனுடைய வாழ்க்கையிலே 2 விதமான அனுபவத்தை பார்க்கிறோம். There are two type of experience in his ஆனால் life. இந்த இடத்தில் எழுதும்போது 2 பேரை குறித்து எழுதுகிறது. His writing says about two ஒன்று persons. மோசே, One is Moses. மற்றொன்று இயேசு கிறிஸ்து. Another is our Lord Jesus Christ. வேதம் என்ன What சொல்லுகிறது? does the Bible say? மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான். Moses was faithful in all
his house. அவன் எங்க இருந்தானா? Where does he? தேவனுடைய வீட்டிலே, In the house of the Lord. தேவ சமூகத்திலே, In the presence of the Lord. தேவன் உருவாக்கின இடத்திலே, In the place which the Lord தேவன் formed. தெரிந்து கொண்ட இடத்திலே The place which the Lord எந்த elects. பக்கம் திரும்பினாலும் அவன் உண்மை உள்ளவனாய் He was இருந்தான். faithful in the house of the Lord. அடுத்த வரியிலே The சொல்லுகிறார், second verse. இவரோ, But he, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறான், About Christ Jesus, இவரோ he தம்மை ஏற்படுத்தின பிதாவுக்கு உண்மை உள்ளவராய் who இருந்தார். was faithful to him that appointed him. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Say hallelujah. இந்த இடத்திலே உங்களை வைத்து பார்க்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். Spirit of God delight, you should place yourself in that position. அநேகருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் குறைந்திருப்பதற்கு ஒரு காரணம் There இருக்கிறது. is a reason why the setbacks of blessings. ஆண்டவர் சிலரை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் பொழுது When the Lord bless, இவர்கள் அந்த ஆசீர்வாதத்தின் பட்சமாக திரும்பிக் கொண்டு உலகத்தின் பக்கமாக திரும்புகிறார்கள். they turn their eyes upon the world. அதனால் இவர்கள் பரிபூரணத்தை இழந்து So விடுகிறார்கள். they give up the blessings of God. தேவன் வைத்திருக்கிற ஒரு மகா பெரிய தீர்மானத்தின் திட்டத்தை அழித்து விடுகிறார்கள். தேவன் ஒரு பெரிய தீர்மானத்தை வகுத்து The வைத்திருக்கிறார். Lord planned a stored blessings அந்த in their life. பாதையிலே ஒரு மனிதன் கடந்து போகும்போது அவருடைய தீர்மானங்கள் நிறைவேறுகிறது. When you go on ahead, you can climb it. நான் உங்களை கிறிஸ்துவின் அருகே வைத்து காண வேண்டும் என்று I விரும்புகிறேன். delight to place you near Christ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. என் அருமையான தெய்வ ஜனமே, Children of God. தெய்வம் என்கிறது நீங்களும் நானும் நினைக்கிறது போல தெய்வம் அல்ல. God will not come to your limits. அதைத்தான் ஏசாயா மூலமா சொன்னார். Prophet Isaiah உன்னுடைய நினைவு என்னுடைய நினைவுகள் மட்டும் இருக்காதுன்னு சொல்லிட்டார். Your thoughts are not my thoughts. உன்னுடைய வழியும் என்னுடைய வழியும் இருக்காதுன்னு Your சொல்லிட்டார். ways are not my ways. நான் நினைத்தது நான் நிர்ணயித்தது மட்டுமே நடக்கும் என்று My சொல்லியிருக்கிறார். plan will be take place. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா Praise சொல்லுங்களேன். be to God. ஆனால் இங்கே பாருங்கள், Look here. வேதம் சொல்லுகிறது, The Bible says, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுகிறான். a just man, faithful, get all the blessings of God. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen. மோசே தேவனுடைய வீட்டிலே In the house of the அவன் Lord, ஜன்னலோரம் நின்னாலும் அங்கே உண்மையா இருந்திருக்கிறான். maybe the window side he is upright. அவன் வாசற்படியில் போய் நின்னாலும் அங்கே உண்மையா Maybe the இருந்திருக்கிறான். doorpost upright. ஏனென்றால் Because வாசற்படியில் நிற்கிறவர் ராஜாதி ராஜா. He who stand near the doorpost is the King of Kings. யாக்கோபிலே சொன்னார், வேதம் சொல்லுகிறது, In Jacob. இதோ ராஜாதி ராஜா வாசற்படியில் இருக்கிறார் என்று. Behold the King of Kings standing near the doorpost. வெளிப்படத்திலே யோவான் சொன்னார், இதோ வாசற்படியிலே கதவை In தட்டுகிறார். Revelation he is knocking on the door. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வாசல்களை உங்கள் தலைகளை Some of உயர்த்துங்கள். the all gates lift up your head. சாலமன் அரசன் சொல்லுகிறான், வாசல் நிலை அருகே காத்து கொண்டிருக்கிறாராம். Waited in the doorpost of the Lord. ஆனால் இந்த வேத பகுதிகளை நீங்கள் சற்று கவனிக்க வேண்டும். Pay attention to the word of என் God. அருமையான தெய்வ ஜனமே, Children of God. உண்மை நிறைந்த மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுகிறான். Just shall get abandoned. ஐஸ்வர்யன் ஆக வேண்டும் என்று விரும்புகிறவன் ஆக்கினைக்கு தப்புவதே இல்லை. Delayed to become rich, they will never ever escape from திடீர்னு the நான் wrath. பணக்காரனாகணும், Suddenly I want எனக்கு to be நிறைய rich. பணம் வேண்டும். I need money. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. பைபிள்ல பவுல் சொல்லுகிறார், In Paul's way, பண ஆசை எல்லா தீமைகளுக்கும் வேராய் இருக்கிறது. desire of money is a root of all evil. நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள். Listen. என் அன்பு தேவனுடைய ஜனமே, Children. போதும் என்கிற மனதோடு கூடிய தெய்வ பயம் மிகுந்த ஆதாயம். We need a godliness and enough mind, it will be good. நம்முடைய வாழ்க்கையில 2 நினைவாக இருக்கிறோம். Halting between two men. பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது When the Lord gives, ஆயத்தம் அவசியமா இருக்கிறது. we need preparation in our life. என் அன்பு மகனே மகளே, Son and daughter in Christ. உண்மை நிறைந்த மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவார். Just shall get abandoned in அந்த faith. பரிபூர்ணத்திலே ஒரு சம்பவம் இருக்கிறது. There is a things in the abundance of பரிபூர்ணம் God. வந்த உடனே When the abundance comes, இன்னும் பணக்காரன் ஆக வேண்டும் என்று ஐஸ்வர்யத்திற்காக தீவிரித்து ஓடுகிறவன் ஆக்கினைக்கு he தப்புவதில்லை. who swiftly run for money will not escape from the wrath of God. அவனை தேடி ஆக்கினை வருமா? Wrath will come. பணாசை எல்லா தீமைக்கு வேறாய் இருக்கிறது. This is a root. சிலர் of இச்சித்து all evil. விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறார்கள். Somebody deceived and அது guilty. அவனை உருவ குத்துகிறது என்று It எழுதப்பட்டிருக்கிறது. will spoil them. நான் மோசேயினுடைய அனுபவத்தையும் இயேசுவின் அனுபவத்தை பேசுகிறேன். I am speaking about the experience of Moses and the experience of the Jesus Christ. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. That's what the Bible உண்மை உள்ள மனுஷன் A just man பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். will get blessings abundantly. ஐஸ்வர்யன் ஆக வேண்டும் என்கிறவன் ஆக்கினைக்கு தப்புவதில்லை. நீதிமொழிகள் 28:20 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனிக்கும் போது அழகாக வசனம் When you சொல்லுகிறது. pay your attention, you can see the word of உண்மை God. நிறைந்த ஒரு A faithful நகரம். man, faithful city, வேதம் சொல்லுகிறது, Bible says, உண்மை நிறைந்த ஒரு நகரம், faithful city, அதாவது ஒரு பட்டணம் city, திடீரென்று அது எப்படி வேசியாய் மாறிற்று என்று ஆண்டவர் ஏசாயாவிடத்தில் கேட்கிறார். how it set
step into adultery. listen to me my soul. கவனிங்கள். நல்லா கவனிங்கள். Listen. உண்மையா இருந்த ஒரு பட்டணம், உண்மையா இருந்த ஒரு சிட்டியானது எப்படி வேசியாய் மாறிற்று என்று ஏசாயா என்று கேட்கிறார். Prophet Isaiah asking a question, how a faithful city become adultery. உண்மையா இருக்கும்போது தேவன் வெள்ளியும் பொன்னையும் கொடுப்பார். If you faithful, he'll give silver and gold. அது திடீரென்று வேசித்தனத்து திரும்பும்போது அங்கே ஒரு சம்பவம் நடந்து விடுகிறது. Step into adultery, something will happen. நான் சொல்லவில்லை, I'm not saying. ஏசாயா 1:21 கூறுகின்றன. என் அருமையான மகனே மகளே, இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கும் போது உங்களுக்கு அது வெளிப்படுத்துகிறது. When you look at the word of God, அதில் நீதி இருந்தும் அங்கே அநீதி காணப்படுகிறது. even the righteousness, அங்கே தெய்வீகம் இருந்தும் பாவம் காணப்படுகிறது. even the godliness, some sin. அங்கே கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தும் அசுத்தம் இருக்கிறது. Even the fear of God, some இதனுடைய sin. அர்த்தம் என்ன? What is the meaning of வேதம் மிக தெளிவாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். Spirit of God beautifully wrote the word of God. என் அன்பு சகோதரனே சகோதரியே, Brothers and sisters, கிறிஸ்து உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். Christ is speaking to இந்த you. வேத பகுதிகளை சற்று தெளிவாய் கவனிங்கள். Pay attention to the word நான் of God. சொல்லவில்லை, I'm not saying. அதைத்தான் சங்கீதம் 12:1 சங்கீதக்காரன் அதை பின்வருமாறு Psalm விளக்குகிறார். chapter 12 verses 1. என் அருமையான தெய்வ ஜனமே, இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கும் போது அழகாக வசனம் When சொல்லுகிறது. you look at the word of God, you can அதனால read. தான் இயேசு உலகத்தில் வாழ்ந்தபோது அழகாக So சொன்னார். when Jesus lived on this world, லூக்காவின் புஸ்தகம் 16 அதிகாரத்தில் 10 வசனத்திலே, chapter 16 verses 10, லூக்காவின் புஸ்தகம் 16 அதிகாரம் 12 வசனத்திலே, verses 12 of Luke, யோவான் 7 அதிகாரம் 18 வசனத்திலே, chapter 7 verses 18. இந்த வேத பகுதிகளை நீங்கள் கவனிக்கும் பொழுது ஒரு நீதி, ஒரு உண்மை, ஒரு உத்தமங்கள், அதுக்குரிய ஜீவியங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அங்கே வேதம் நமக்கு விளம்புகிறது. These words teach us to be a faithful and upright. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால தான் So மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான். Moses was faithful in all his house. உலகத்திலே யாரையுமே தேவன் எடுத்து அடக்கம் செய்ததில்லை. He never ever bury anybody. நல்லா கவனிக்கணும். Listen. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை கூட எடுத்து அடக்கம் பண்ணல. Even he never buried Jesus. His son. இயேசுவை கூட அடக்கம் பண்ணல. He never even. ஆனால் his son. சர்வலோகத்தின் தேவன் மோசேயை எடுத்து அடக்கம் செய்தார். Moses was buried about the Almighty God. என்ன காரணம்? What is the reason? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். Crucified Jesus. அவர் கொலை செய்யப்பட்டார். He was assassinated. அரிமத்தி ஊராகிய யோசேப்பு அந்த பணத்தை கேட்டு வாங்குகிறார். Joseph received the body. அவரை கொண்டு போய் ஒரு கல்லறையில் வைக்கிறார். Placed it in the தேவன் அவரை உயிர்த்தெழுத பண்ணுகிறார். the Lord giving. ஆனால் மோசே அப்படி அல்ல. Moses was not தேவனுடைய வீட்டில் உண்மையாய் இருந்தவர்கள் கர்த்தரே அவரை அடக்கம் செய்தார். Because he was faithful in the house of the Lord, so the Lord alone buried Moses. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah to the Lord. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in Christ. நான் உங்களை மோசேயின் அருகையும் இயேசுவின் அருகையும் நடுவாக 2 பேருக்கு நடுவாக நிறுத்தி உங்களுடைய உண்மையை காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Between Moses and Jesus, I delight to bring you up and delight to show the glory of God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. மோசே Moses மிகவும் சாந்த குணம் உள்ளவன். Was a just man. எப்படி அவன் உண்மை உள்ளவனாய் How he இருந்தான்? was faithful. ஒரே ஒரு விஷயத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். One thing pay attention. வேதம் அழகாக தெளிவாக The சொல்லுகிறது. Bible reports. ஒரு பக்கம் மீரியாம் நிற்கிறான், One said Miriam. மற்றொரு பக்கம் ஆரோன் One இருக்கிறான். said Aaron. மீரியாமும் வெளிப்பாடுகளை சொல்லுகிற ஒரு மனுஷி, She also sang Revelation. ஆரோனும் அழைக்கப்பட்ட ஒரு தேவ Aaron மனிதன். was called by God. வேதம் சொல்லுகிறது, Bible says- எபிரேயர் 5:4 சொல்லுகிறது, Hebrews 5 verses- ஆரோனை போல் அழைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி Should be called மீரியாம் by Aaron. தீர்க்கதரிசனம் உரைத்து பாடுகிற ஒரு சிறந்த பாடகி என்று யாத்திராகம் 15 கூறுகின்றன. Exodus 15 reveal about Miriam was a good ஆனால் singer. listen to me, 2 பேர் நிற்க வைத்துவிட்டு Both are there. கர்த்தர் சொல்லுகிறார், And the Lord said, மேகத்தூணில் இறங்கி சொல்லுகிறார், In the fire மேக ஸ்தம்பத்தில் இறங்கி சொல்லுகிறார், from the cloudly என் தாசனாகிய மோசே எங்கும் உண்மை உள்ளவன் My என்றார். servant Moses is faithful in all my Say house. hallelujah. Hallelujah. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Glory be to God. என் தாசனாகிய மோசே எங்கும் உண்மை உள்ளவன். My servant Moses faithful in all கரங்களை of தட்டி house. தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து பாருங்கள். portion from the ஒரு Bible. பக்கம் மோசே, One side Moses. இன்னொரு பக்கம் இயேசு. One side Christ. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? கர்த்தரோ உண்மை உள்ளவர் என்று எழுதியிருக்கிறது. The Lord is faithful. 2 தெசலோனிக்கர் 3:3 பாருங்கள். 2 Thessalonians 3 verses கர்த்தரோ 3. உண்மை உள்ளவர், But the Lord is faithful. அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி He will strengthen you, தீமையில் நின்று விலக்கி காத்துக்கொள்ளுவார் என்று எழுதியிருக்கிறது. save you, preserve you from out of all evil. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. ஒரு பக்கம் கர்த்தர், One side the Lord, அதாவது இயேசு கிறிஸ்து, Christ Jesus. மற்றொரு பக்கம் மோசே. one side Moses. ஒரு பக்கம் இயேசுவானவர், One side Christ Jesus. மற்றொரு பக்கம் மோசே. One side Moses. இந்த 2 பேரோட உண்மையை அங்கே பவுல் அழகாக எழுதுகிறார். Here Paul revealed their experience. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். Moses was faithful in the house of the Lord. இங்கே 2 தெசலோனிக்கர் 3:3 சொல்லுகிறது, 2 Thessalonians 3 கர்த்தரோ verses 3. உண்மை உள்ளவர், The Lord is faithful. அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார்.
strengthen you, கரங்களை form தட்டி ஒரு you, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. அவர் என்ன படுத்துகிறாரோ What he will ஸ்திரப்படுத்துகிறாரோ form you அவர் உண்மையை நிமித்தம் சொல்லுகிறார். for the faithful. நான் சர்வவல்லமையுள்ள தேவன், He is almighty. என்னிடத்தில் இல்லாத ஆசீர்வாதம் யாரிடத்தில் இருக்கிறது? No one can give the blessings of நீ God. எனக்கு உண்மையாய் இருந்து பார். Be faithful. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. அல்லேலூயா அல்லேலூயா. Hallelujah. வேதம் சொல்லுகிறது, The Bible says, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, கர்த்தரோ உண்மை உள்ளவர். The Lord is faithful. உங்களை ஸ்திரப்படுத்தி, He will strengthen you. உங்களை பலப்படுத்தி, He will strengthen you. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களுக்கு நீங்களாக்கி உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். Deliver you out of all evil. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. அதனால தான் பவுல் சொன்னார், So Paul the apostle மிகப்பெரிய said ஒரு திருச்சபை கொரிந்து சபை பார்த்து to the church of Corinth, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்றார். He who called you is faithful. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Praise be to God. உங்களை அழைத்த தேவன் உண்மை He உள்ளவர் who என்றார். called you is faithful. 1 கொரிந்தியர் 1:9 அதை கூறுகின்றன. அதை பவுல் அடிகள் தெசலோனிக்கேயர் எழுதும்போது இப்படி சொன்னார். Thessalonians 1 தெசலோனிக்கேயர் 5:24 பாருங்கள். உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அப்படியே செய்து the முடிப்பார். Lord, he who called you is faithful, he will accomplish with his blessings. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise God. உங்களை எதற்கு அழைத்து வந்தாரோ அதை அப்படியே For செய்வார். what purpose the Lord has called you, he will அவருக்கு ஒரு fulfill. திட்டம் இருக்கிறது. There is a plan about உன்னை you பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தோடு with all the blessings. of வானத்தை heaven. பூமியை உண்டாக்கினவர் சொன்னார், The creator of heaven நீ and earth பூமியின் says, கடையாந்தர வரை உமக்கு நான் தருவேன் என்றார். I will give this ஆனா land unto கர்த்தருடைய him. பிள்ளைகளுக்கு வாடகை வீடு மிஞ்சுகிறது. But children of God in the rented அப்படி house, உண்மை உள்ள மனுஷன் மட்டும்தான் அப்படி வாழ முடியும். faithful can live like that. அவன் ஜெபம் உடனே கேட்கப்படும். Their prayers will be அவன் answered. கண்ணீர் உடனே Their துடைக்கப்படும். tears will be wiped out. அவனுடைய வேண்டுதல் உடனே Their prayers கொடுக்கப்படும். will be accepted. இஸ்ரவேல் ஜனங்களை மோசே புறப்பட பண்ணும் பொழுது When Moses bring up them, எகிப்தை கொள்ளையடித்து நகரத்தை உள்ள இருந்த அத்தனை ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தார்கள். they take all the blessings and regain their blessings from Egypt. வெள்ளியும் பொன்னும் என்னுடையதுன்னு சொன்னாரு. Silver and gold belong to கையை me. தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. நம்ம உண்மையா இருக்கிறோமா? Are you faithful? இந்த வேத பகுதிகளை கவனித்து பார்க்கும் Pay பொழுது attention to the word of God. என்ன சொல்லுகிறார்? What does he say? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children of God, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். he who called you is faithful. அவர் அப்படியே He செய்வார். will do it. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா Praise சொல்லுங்களே. be to God. 1 தெசலோனிக்கன் 5:24 First கூறுகின்றன. Thessalonians 5 verses 24. அதனால தான் சாராள் சொன்னாள், So Sarah அவளுடைய said, கற்பம் செத்து போய்விட்டது, her womb was அவளுடைய died. பீரியட்ஸ் நின்னு போய்விட்டது, His womb was died. அவளுக்கு 100 வயதாகி விட்டது. He was matured. தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு ஏறத்தாழ 100 வயதாகி Father விட்டது. also matured. ஸ்திரீகளுடைய வழிபாடு நின்று All போய்விட்டது. the formalities stopped. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. Don't know what happened. ஆனாலும் அவர் விசுவாசித்திருந்தாள். Even though she என்ன believed. விசுவாசித்திருந்தால்? What did she believe? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் He என்றார். who promised is faithful. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர். He who give promise is faithful. நான் சொல்லவில்லை. I am not saying. எபிரேயர் 11:11 சொல்லுகிறது. 11 verses. எபிரேயர் 10:23 சொல்லுகிறது. வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ள தேவன். He who promise is faithful. நான் சொல்லவில்லை. I am not. This is Bible. வேதம் சொல்லுகிறது. என் அன்பு சகோதரனே சகோதரி, Brothers and sisters in நம்முடைய Christ. வாழ்க்கையில எத்தனை உண்மை இருக்கிறது? Check your life. பொய் எப்படி வரும் தெரியுமா? How these lies will come. பிரமாணங்களை மீறும் போது பொய் வரும் என்று எழுதி If இருக்கிறது. you disobey the commandments of God, automatically the lies. இவரோ But he தம்மை ஏற்படுத்தினவருக்கு who உண்மையாயிருந்தார். was faithful to him that appointed him. ஆண்டவர் எப்பயுமே உண்மை உள்ளவர். Is because he's always ஒரு faithful. அல்லேலூயா. Amen. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வருவதற்கு To நீங்கள் உண்மையை கடைபிடிக்க வேண்டும். keep faithfulness to receive the blessings of என் God. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. சற்று யோசித்து பாருங்கள். Just think about you. அவர் உண்மையுள்ளவராயிருந்தார். Because he is faithful. வாக்குத்தத்தம் செய்தவர் He who உண்மையுள்ளவர். promise is faithful. இந்த வேத வசனத்தை பார்க்கும் பொழுது When you see the word of God, ஆபிரகாமுக்கு உண்மையுள்ளவராயிருந்தார். faithful Abraham, சாராளுக்கு உண்மையுள்ளவராயிருந்தார். faithful for Sarah அவர் also. சொல்லியிருந்தாள், She said, சாரா, Sarah, நான் உனக்கு ஒரு குமாரனை I கொடுப்பேன். will give you a son. என் அன்பு மகனை மகளை Son and daughter of Christ. 100வது வயதுல கொடுக்கிறார். At the age of 100. அதுக்கு முன்னாடி இந்த அம்மா அவசரப்பட்டு புருஷனுக்கு வேறொரு கல்யாணம் பண்ணி வச்சிருச்சு. She planned to do something. to அவனுக்கும் குழந்தையை கொடுத்தாரு. He gave ஆனா the வாக்குத்தத்தம் பிள்ளைங்க தான் தேவனுடைய பிள்ளைகளா child. But இருக்கிறார்கள். the promised seed belonged to God. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர். He who promises இவரோ faithful. தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையாயிருந்தார். Who was faithful to him. ஆனால் and நடந்தது appointed. என்ன? What happened? ஒரு பக்கம் மீரியாம், மற்றொரு பக்கம் ஆரோன். One said Miriam, another said Aaron. இவர்கள் என்ன சொன்னார்கள்? What have they said? கர்த்தர் அவரோடு தான் பேசுறாரா, Is it the Lord எங்களை கொண்டு பேசுகிறார் என்று He is சொன்னார்கள். also speaking with God. அதிலே மாற்று கருத்து இல்லை. Yes, not அவங்களோடு இன்னைக்காவது தரிசனத்தில் சொப்பனத்தில் வெளிப்படுவார். Through the vision, through the trance, they may மோசே அப்படிப்பட்டவன் அல்ல. Moses was not like தேவனை that. முகமுகமாய் தரிசிக்கிறவன். Experience God face to face. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா, Praise the Lord. அல்லேலூயா, Praise the Lord.
Lord. மோசே தேவனை முகமுகமாய் பார்க்கிறவன், Moses experienced God தேவனை face to face. நேருக்கு நேர் சந்திக்கிறவன். Experienced God face to face. யாத்ராகம் 33:9 சொல்லுகின்றன. யாத்ராகம் 33:11 சொல்லுகின்றன. என் அருமையான தெய்வ ஜனமே, தேவனுடைய நாமத்தினாலே இந்த மோசே தேவனுடைய வீட்டில் உண்மையா இருந்தபடினாலே கர்த்தர் சொல்லுகிறார், என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, எனக்கு எங்கும் உண்மையா இருந்தான். Because Moses was faithful in the house of the Lord had declared Moses was faithful in my house. என் நாகமம் 12:7 சொல்லுகின்றது. Numbers 12:7. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. என் தாசனாகிய மோசே, My servant Moses. என்னுடைய வேலைக்காரனாகிய மோசே, My servant Moses. என் பணிவிடைக்காரனாகிய மோசே, My servant Moses. என் ஜனத்தை வழிநடத்துகிற மோசே, My guide Moses. என் மக்களுக்கு நல்லதை சொல்லுகிற மோசே, Saying good to my people. நீங்கள் உண்மையில்லா இருப்பீர்களானால் If you faithful, அவர் உங்களை பரிபூர்ண ஆசீர்வாதத்தால் நிரப்புவார். you can get abundant blessings from கரங்களை God. உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி இருந்து 6ஆம் தேதி போய் 10ஆம் தேதிக்குள்ள அடுத்த வீட்டுல அக்கா உப்பு இருக்குதா, மிளகாய் இருக்குதா, பொடி இருக்கான்னு கேட்க சொல்ல மாட்டார். He will never allow you to beg from your neighbors. ஆசீர்வாதம் என்றால் அதுதான். Blessings means that is ஆசீர்வாதம் என்பது அதுதான். blessings means that என் is அருமையான மகனை மகளே, இந்த வாசனத்தை கேட்கிற உங்களோடு கூட கர்த்தர் the பேசுகிறார். Lord is speaking to you. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான். Moses was faithful in the house of ஒரு the Lord. விசுவாசிக்கு உண்மையாயிருந்தான். Faithful before the believers, ஆசரிப்பு கூடாரத்துக்கு உண்மையாயிருந்தான். before the tabernacle, அங்கே தேவனுடைய தகனத்தை கொளுத்துவதில் உண்மையாயிருந்தான். before the burning of its அவன் எடுத்து வச்ச ஒவ்வொரு கால் ஸ்டெப்பிலும் உண்மையாயிருந்தான். every step he was faithful. என் அருமையான மகனை மகளே, Son and daughter in Christ. உன்னுடைய வாழ்க்கையில் அந்த உண்மை வர வேண்டும் என்று விரும்புகிறார். He wants to be also like நீ that. நினைக்கிறது போல அல்ல. It is not your என் thought. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. இவனும் கொலை செய்தவன் உண்மையாக மாறுகிறான். This murderer become faithful. உலகத்தில் அதிகமா கொலை செய்த ஒரு மனுஷன் இருக்கிறான். A person kill many people. அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. யார் அவன்? David. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தில் அதிகமா கொலை செஞ்சவன் ரத்த கையை அவன் கையை ரத்தத்தில் நிறைந்திருந்தது. He dipped his hands into the blood. சாலமோன் உண்மை உள்ளவனாய் இல்லை. But Solomon was not upright before அவன் God. தகப்பனாகிய தாவீதை போல் உண்மை He's உள்ளவனாய் இல்லை. not like his father. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 5, 6, 7 வாசித்து பாருங்கள். chapter 11 verse சாலமோன் 5. தாவீதை போல உண்மை உத்தமமாய் இருக்கவே இல்லையா. Solomon was not upright like his father David. அதனால் அவன் அந்நிய ஸ்திரீகளை பின்பற்றி போய் அவன் மகாதேவியின் கோயிலை வணங்கி அவன் விசுவாசத்துக்கு உருவாக அழிந்து போனான். So he backslided from the calling of God. ஆனால் கொலை அநேக இரத்தத்தை சிந்தின தாவீது சொல்லுகிறான், A person dip his hands into the blood. தாவீது உண்மை உள்ளவனாய் இருந்தான். David was upright. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. தாவீதை பற்றி தாவீதுடைய மாமனார் கேட்கிறார்கள் தாவீதை பற்றி. And somebody said about David. தாவீது மாமனார்னு யார் தெரியுமா? Who is that father-in-law of David? சவுல் அரசன். Saul the king. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. அப்பொழுது தாவீதுடைய சம்பவத்தை குறித்து கூப்பிட்டு கேட்கிறார். He inquired about David. 1 சாமுவேல் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 1 Samuel 22, 12, 13, 14 வாசிக்கலாம். 12 onwards. அப்பொழுது சவுல் அகிதூபின் குமாரனே கேள் என்று சொல்ல அகித்தோப்பின் குமாரனை கேள் என்று சொல்ல அவன் இதோ இருக்கிறேன் என் இதோ ஆண்டவனே. இருக்கிறேன் என் ஆண்டவனே என்று சவுலை பார்த்து சொல்லுகிறான். அப்பொழுது சவுல் அவனை நோக்கி நீயும் ஈசாயின் மகனும் எனக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி இந்நாளில் இருக்கிறபடி எனக்கு சதி பண்ண அவன் எனக்கு விரோதமாக எழும்பும்படிக்கு நீ அவனுக்கு அப்பத்தையும் பட்டயத்தையும் கொடுத்து தேவ சந்நிதியில் அவனுக்காக விசாரித்தது என்ன நீ இவன் கேட்கிறான், சவுல் கேட்கிறான். Saul said unto him, அப்போது அவன் சொல்லுகிறான், வாசி. அகிமெலேக்கு ராஜாவுக்கு பிரதியுத்தமாக உம்முடைய எல்லா ஊழியக்காரரிலும் இங்க பாருங்க, உங்ககிட்ட இருக்கிற ஏகப்பட்ட ஊழியக்காரர் இருக்கான். எல்லா ஊழியர்களை காட்டிலும் தாவீதை போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளையின்படி செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டிலே கனம் உள்ளவனுமாய் இருக்கிற கைகளை தட்டி தேவனுக்கு let us all clap. big clap. கைகளை தட்டி. அவன் கேக்குறான், he asking this question, ராஜா king, உங்ககிட்ட எத்தனை லட்சம் பேர் இருக்கிறாயா? how many servants you may have? குதிரைல 10 லட்சம் பேர் வர்றான், யானை லட்சம் பேர் வர்றான். Horse riders, elephant ஒரு riders. பையன் உண்மையா இல்ல. No one is faithful. தாவீது உண்மையா இருந்தான். David was faithful. தாவீது உண்மையா இருந்தான். David was faithful. அதனால தான் அவன் முதிர் வயதிலே நல்ல ஐஸ்வர்யம் உள்ளவனாய் அவன் மரித்தான். So even his advanced age, முதிர் வயதிலே he ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். was blessed in even the advanced age.
நீ யாருக்கு உண்மையாய் இருக்கிறையோ இல்லையோ to whom you are upright, இந்த or not. பலிபீடங்களுக்கு உண்மையாயிருங்கள். Be upright in the கரங்களை தட்டி works of தேவனுக்கு God. 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to God. அல்லேலூயா. Hallelujah. மனிதனை பார்க்கும்போது ஒரு வார்த்தை பேசாதே. Don't speak ill பார்த்து about முடித்து விட்டு anybody. இன்னொரு வார்த்தை பேசாதே. Don't speak ill about anybody. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் But இருந்தான். Moses was faithful in the house of the தாவீது Lord. அத்தனை லட்சம் இஸ்ரவேலர்கள் உண்மை உள்ளவனாய் இருந்தான். Among the lakhs of people, David was faithful. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னான், Prophet Isaiah said, 100 வயது எண்ணப்படுகிறவன் கிறிஸ்துவுக்கு முன்பு வாலிபனா இருப்பான். even 100 years advanced in age, they are young before Christ. பைபிள்ல எப்பயுமே வார்த்தை மாறாதய்யா. Word of God will never ever நான் change. சொல்லல, I'm not saying. இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், Christ said, அவருடைய வார்த்தை மாறாது. his words will never ever ஒரு change. அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. எத்தனை கிருபை நிறைந்த வார்த்தைகள். What a merciful words it அதனால is. தான் மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை So உள்ளவனாயிருந்தார். Moses was faithful in the house of இவரோ the Lord. தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராயிருந்தார். But he who faithful to ரெண்டு him, பேருடைய உண்மை உங்கள்ட்ட இருந்துடுச்சுன்னா if you had this நீ faithful, தான் சக்கரவர்த்தி. you are the emperor. ஒரு அல்லேலூயா சொல்லியா. Praise the Lord. நீ தான் தாவீது. You are King David. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. வெள்ளியும் பொண்ணும் உங்கள்ட்ட கொட்டி கிடக்கும். Silver and gold will be with you. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை சேட்டுக்கிட்டு போவாது. Pawnbrokers will not touch your blessing. என்னிடத்தில் கேளுங்கள், வானத்தின் பொக்கிஷங்களை திறந்து கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறார். Ask of me and I will give ஒருவேளை all அது blessing. பூட்டி இருந்தா கூட அதை பூட்டை உடைச்சு இருப்பு தாழ்பாக்களை முறிச்சு ஒளிபடுத்திருக்கிற பொக்கிஷத்தை எடுத்து கொடுப்பேன்னு சொல்லி It இருக்கிறார். is sufficient to break any locks and brasses and give the blessings. ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? Praise be to God. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, Shake your hand and say, உண்மை உள்ளவளாய் இருங்கள். be faithful there. கர்த்தருக்கு உண்மை உள்ளவளாய் Be இருங்கள். faithful in Christ. என்றைக்கு உண்மை உள்ளவளாய் இருங்கள். Be faithful ஒரு to அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. இந்த வேத வசனத்தை கவனித்து Look at the பாருங்கள். word of the Lord. தேவனுடைய மனுஷனாகிய தானியேல் பாபிலோனுக்கு கைதியாய் போகிறார். Daniel, the man of God, going to Babylon as a அங்கே கைதியாய் போன அத்தனை பேருமே அடிமைகளாய் இருந்தார்கள். they are slaves. நிறைய பேர் அடிமைகளாய் There are இருந்தார்கள். many slaves. எல்லாருமே இருந்தார்கள். Many above. ஆனால் தானியேல் ஒருவன் மட்டும்தான் உண்மை உள்ளவனாய் But இருந்தார். Daniel was faithful among கையை all. தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. ஹalleluya. Hallelujah. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. தானியேல் ஒருவன் தான் உண்மை உள்ளவனாய் Daniel இருந்தான். was faithful. தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் Chapter 6. 4வது வசனங்களை வாசிப்போமா? Verses நான் முடிக்க போகிறேன். அப்பொழுது பிரதானிகளின் தேசாதிபதிகளும் அப்பொழுது பிரதானிகளின் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி தானியேலை குற்றப்படுத்தும்படிக்கு முகாந்தரம் தேடினார்கள். நல்ல கவனிங்க. லுக் இங்க பாருங்க, உங்களை நிறைய பேர் குற்றங்கள் விடுது ஏதோ வழி பார்த்துனே இருப்பான். எல்லாரும் தானியேலை குற்றப்படுத்த முகாந்திரம் தேடினார்கள். வாசிக்கலாம். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு முகாந்திரத்தையும் ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்கவில்லை. அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லியா. என்ன விசுவாச கை தட்டு. ஹalleluya. உலகத்திலே சாத்தாங்கிட்டே உண்மையா இருந்தவன் இவன். He was even faithful in before Satan. Say hallelujah. Praise God. யாரு? பாபிலோன் ராஜா கிட்ட உடன்படிக்கையின் பாத்திரத்தை பொற்பாத்திரத்தை கொண்டு போய் தண்ணி ஊத்தி தண்ணி அடிச்ச அந்த பாழா போன பாபிலோன் அரசங்கிட்டே உண்மையா இருந்தவன். Even he was faithful before the evil king of Babylon. நீ உண்மையா இருக்கிறையா? Are you faithful? நீ உண்மையா இருக்கிறையா? Are you faithful? நீ உண்மையா இருந்தாய், if you are faithful, பிசாசு உனக்கு வணக்கம் போடுவான். demon will bow down before you. மோசே தேவனுடைய வீட்டில் உண்மை உள்ளவன். Moses was faithful in the house of the Lord. தாவீது தேவனுடைய வீட்டில் உண்மை உள்ளவன். David was faithful in the house of the Lord. ஒட்டுமொத்த இஸ்ரவேலிலே, among house of ஒட்டுமொத்த பாபிலோன் தேசத்திலே among Babylon, இஸ்ரவேலர்களும் அங்கே இருக்க, Israel also abode. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அங்கே இருக்க, Shadrach, Meshach and Abednego, பெல்சாய்தா என்னும் தானியேல் அங்கே இருக்கிறான். Daniel also there. ஆனால் ஒன்றே ஒன்று இருந்தது. But one thing, அவன் ஏன் உண்மை உள்ளவனாய் இருந்தான் why he தெரியுமா? was faithful? ஜெபத்திலே உண்மை உள்ளவனாய் இருந்தான். Faithful in prayer. தினமும் 3 வேளை ஜெபித்தான். Daily 3 times he used to ஒரு pray. அல்லேலூயா சொல்லுங்களே. நம்ம 3 வேளை ஜெபம் பண்றோமா? Are you pray 3 3 times? வேளை மூக்கு பிடிக்க சாப்பிடுவோம். என் அருமையான மகனே மகளே, Son and daughter, அதுதான் வேதாகமம். that is the Bible. இந்த வேத வசனத்தை கவனித்து Look பாருங்கள். at this word of God. தாவீது, King David, தானியேல், Daniel, இன்றைக்கு நீ எப்படி இருக்கிறாய்? how are you? உன்னை பார்த்து கர்த்தர் The பேசுகிறார். Lord speaking to you. அதனால தான் பவுல் சொன்னார். So Paul the 2 apostle தீமோத்தேயு 1:12 21 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று கண்டு இந்த ஊழியத்தை எனக்கு கொடுத்தார் the என்றார். Lord found me as a faithful, that's why he handed out this commission. ஹalleluya. Praise God. கைகளை தட்டி அப்பா குரலையே சொல்லுங்களே. Hallelujah. என்ன விசுவாச கை தட்டு. Let us all clap.
அல்லேலூயா. Praise the Lord. என்னை உண்மை உள்ளவன் என்று கண்டு கர்த்தர் இந்த ஊழியத்தை எனக்கு கொடுத்தார் He என்றார். found my upright and faithfulness, so he gave தீமோத்தேயுக்கு எழுதும்போது அழகாக எழுதுகிறார். to Timothy. என்னை உண்மையுள்ளவன் என்று கண்டு Lord found I am இந்த ஊழியத்திற்கு கர்த்தர் எனக்கு கொடுத்தார் to என்றார். give this கரங்களை commission. தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to God. நான் ஏசாமி கூட இருக்கணும் விரும்புறவங்க கையை வைத்துங்க. இன்னையிலிருந்து நான் என்ன மாத்திக்கிறேன். Today I am going to change my attitude. என்னையே நான் மாத்திக்கிறேன். I am going to change my நேத்து attitude. வரை எப்படியோ I don't bother about previous. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பழையசையும் அழைச்சிடுங்க. Wipe up all the previous things in your life. நான் இயேசுவோடு இருக்க I விரும்புகிறேன். delight to be with Christ Jesus. சே ஹalleluya. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Make noise. பலத்த கைகளை தட்டி. Glory be to God. வேதம் சொல்லுகிறது. Bible says. வெளிப்படுத்தல் விசேஷம் 17ஆம் அதிகாரம் Revelation 14வது வசனத்தை verses 4. எழுந்து நின்னு வாசிக்க Let us போகிறோம். stand and read. எல்லாரும் எழுந்து நிற்போமாக. Immediately stand. வாசிக்கலாம். ஆட்டுக்குட்டியானவர் ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அவர்களோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்மை உள்ளவர்கள் சே அல்லேலூயா. Praise கையை உயர்த்துறலையா சொல்லியா. Hallelujah. அவர் கூட இருக்கும் யாரா? Who are with him? அழைக்கப்பட்டவர்கள், Called, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், chosen, உண்மை உள்ளவர்கள். faithful. இந்த உண்மை உள்ளவன் தான் ஏசாமியோடு நடக்க முடியும். This faithful can walk with Christ. ஏசாமியோடு பேச முடியும். Can speak to God. ஏசாமியோடு பழக முடியும். Can have fellowship with ஹலோ God. கவனிக்கணும். Listen. பலத்த கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. இன்றைக்கு நான் உண்மை உள்ளவனாக இயேசுவோடு நடக்க விரும்புகிறேன். I delight to walk with Jesus Christ. நீ உண்மையா இருந்துட்டனா If you faithful, ஹலோ நீ கடன் வாங்க மாட்டே. you will not borrow money. நீ உண்மையா இருந்துட்டா If you faithful, நீ தான் அதிகாரி. you are the official. நீ தான் அதிகாரி. You are the ruler. இந்த பைபிள் இருக்கிற 10 கட்டளையின் வல்லமைக்கும் நீ ஒருத்தியே அதிகாரி, நீ ஒருவனே அதிகாரி. You are the ruler of all the commandments of ஒரு God. அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அது இயேசு சொன்னார். Jesus said. வாசிக்க கேட்போமா? Shall we hear? லூக்காவின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை 19 verses 17. அந்த வசனத்துக்கு முதலாவது ஒரு அன்பு செலுத்துங்கள். வாசிக்கலாம். எஜமான் அவனை நோக்கி எஜமான் அவனை நோக்கி நல்லது கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. எஜமானன் அவனை நோக்கி நல்லது. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். He said unto him, well, இந்த பிரசங்கம் this message கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா is சொல்லணும். well. இந்த செய்தி This message is எனக்கு நல்லதுன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா well சொல்லுங்களேன். for me. தலைமையில கை வச்சு இந்த செய்தி எனக்கு இன்னைக்கு நல்லது. well for me. எஜமானன் அவனை நோக்கி நல்லது. உத்தம ஊழியக்காரனே உத்தம ஊழியக்காரனே, நீ உத்தம விசுவாசியே, உத்தம ஆத்துமாவே, நீ கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாய் இருந்தபடியா உண்மை உள்ளவனாய் இருந்தபடினால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இரு என்று கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இது இந்த 10 கட்டளை 10 கற்பனையும் இந்த 10 சட்டத்திட்டத்தின்படி நீதான் அதிகாரி. Have the authority over 10 cities. அப்படி அந்த 10 பைபிளை அந்த வேதத்தை திறந்து தலைமையில கை வச்சு அப்படியே முழங்கால் படிட்டு ஆண்டவரே இதற்கு நான் உண்மை உள்ளவனாய் இருக்கிறேன், என்னை அதிபதியாக்கும் என்று கேள், என்னை அதிபதியாக்கும் என்று கேள், உன்னை கர்த்தர் அதிபதியாக்குவார். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நீங்க கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே அப்பா மோசே ஆண்டவரே உம்முடைய வீட்டில் எங்கேயும் முன்புள்ளா இருந்தது போல ராஜா ஆண்டவரே தம்மை ஏற்படுத்தினவருக்கு நீர் ஆண்டவரே உண்மையுள்ளவராய் இருந்தீர் ராஜா ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே அப்பா நாங்கள் எப்படி இருந்தோம் என்பதை எப்படி வாழ்ந்தோம் என்பதை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் நீராய் இருக்கிறீர் ராஜா ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே அந்த உண்மை உள்ள அபிஷேகத்தை ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதற்கு முன்பாக பிள்ளைகள் எப்படி இருந்தார் என்று ஆண்டவரே நாங்கள் அறியும் ஆண்டவரே. ஆனால் உம்முடைய வார்த்தையை கேட்டதற்கு பிறகு ராஜா அந்த பிள்ளைகள் உண்மை உள்ளவராய் மாறும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே ஆண்டவரே தாவீது ஆண்டவரே அப்பா உமக்கு உண்மை உள்ள இருந்தபடியால் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே அந்த உண்மையை தேவன் எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தானியேலை ஆண்டவரே அப்பா குறை கண்டுபிடிக்கும்படியாக முகாந்தரம் தேடினார் ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தருடைய ஆண்டவரே அப்பா உண்மை ஆண்டவரே அவரிடத்தில் இருந்தபடியால் ஆண்டவரே தேவனுடைய ஆண்டவரே அப்பா வெளிப்பாடு ஆண்டவரே உண்மை உள்ள மனுஷன் ஆண்டவரே பரிபூர்ண ஆசீர்வாதத்தை ஆண்டவரே பெறுவான் என்று சொன்னீர் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உண்மை உள்ள மனுஷனாய் மாறும்படியாக ராஜா ஆண்டவரே பிள்ளைகள் இழந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே அப்பா ரெட்டிப்பாக பெறும்படியாக நாங்கள் இயேசுவின் நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே இன்றைக்கு நீர் ஆண்டவரே அப்பா உண்மை உள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தராய் இருந்த ஆண்டவரே அப்பா நீர் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஜெயிக்கிற தேவன் ஆண்டவரே.
எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே தோல்வியை காணாதபடி ஆண்டவரே எல்லாவற்றையும் ஜெயிக்க தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக Yes, glory to ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே ஜெயிக்கிறவர் எங்களோடு வருகிறீர் ஆண்டவரே உண்மை உள்ளவர் எங்களோடு வருகிறீர் ராஜா ஆண்டவரே அப்பா வேதத்திலே சொல்லப்பட்ட ஆண்டவரே ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் உண்மையுள்ளதா இருக்கிறபடியால் ஆண்டவரே அந்த எல்லா வாக்கு தத்தங்களும் ஆண்டவரே எங்களுக்கும் சபை பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே தலைமுறை தலைமுறையாக பழிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே இன்னார் என்று அறிந்திருக்கிறோம் கர்த்தருடைய நாமம் ஆண்டவரே உன் மாத்திரம் உயரப்படட்டும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென் இந்த ஆசீர்வாதம் செல்லும் உம்முடைய மக்களுக்கு These blessings for இந்த your ஆயுசு நாட்கள் உம்முடைய ஜனத்திற்கு This long life for your இவளை children. நான் ஆசீர்வதிக்க I'm காத்திருக்கிறேன் waiting to bless என் you. அருமையான மகனே மகளே உன்னோடு கூட ஆண்டவர் பேசிக் The Lord is கொண்டிருக்கிறார் speaking to you. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணத்தை பெறுகிறான் Just shall தாவீது பரிபூர்ணத்தை பெற்றான் David attained தானியேல் பரிபூர்ணத்தை பெற்றான் Daniel get the blessing. பவுல் பரிபூர்ணத்தை Paul பெற்றான் attained the blessing. மோசே பரிபூர்ணத்தை Moses பெற்றான் attained the blessing. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே Children of பரிபூர்ணத்துக்கு தேவனாகிய கர்த்தர் It's the God of உங்களை abundance. பரிபூர்ணப்படுத்துவாராக Make you abundant. உங்களை பரிபூர்ணப்படுத்துவாராக Make you abundant. எங்கள் அன்பு நிறைந்த பரலோக Loving பிதா Heavenly Father, இந்த நற்செய்தி டிவியின் வாயிலாக through the television, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனுக்காய் வருகிறேன் I'm coming for ஒவ்வொரு prayer. மகளுக்காய் For வருகிறேன் every daughter. கண்ணீரோடு கூட வருகிறேன் With tears. இயேசுவின் நாமத்திலே In the name of Jesus Christ. இயேசுவின் In the நாமத்தினால் name of Jesus Christ. என் தகப்பனே My Father, என் ஜனங்கள் ஒருவர் கூட தரித்திரத்தை காணக்கூடாது they will not see poverty. வறுமைகளை காணக்கூடாது Should not see poverty. சஞ்சலங்களை Should காணக்கூடாது not see suffering. தவிப்புகளை Should not காணக்கூடாது see longing. வரப்போகிற மாதம் எப்படி இருக்கும் என்று அறிவேன் I know what is going to take ஆனால் place. ஒன்று But one thing, என் ஜனங்கள் பரிபூர்ணமாயிருக்கட்டும் my children will be blessed. ஆசீர்வதிக்கப்படட்டும் Should be blessed. கிருபையால் நிரப்பப்படட்டும் Filled with mercy. ஆசீர்வதிக்கிறேன் I bless இந்த நாள் முதற்கொண்டு Today onwards. எங்களை நல்லது என்று சொல்லும் அப்பா You said it is well உம்முடைய done. வாயினாலே சொல்லும் You have to say through your உம்முடைய mouth. வாயினாலே சொல்லப்பா your mouth. உம்முடைய கரத்தில் தருகிறேன் I'm submitting to your hand. ஆசீர்வதியும் Bless us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் Thank you.